السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் இன்றைக்கு ரமலானின் கடைசி தராவீகை முடிவு செய்துவிட்டு இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வருடம் அல்லாஹ் தஆலா நமக்கு 30 நோன்புகள் கிடைக்கிற வாய்ப்பினை தந்திருக்கிறார். மரியாதைக்குரியவர்களே, கடைசி முடிவு என்பது நல்ல வகையிலே அமைய வேண்டும் என்று நாம் நேற்றைய தினமே சில விஷயங்கள் பேசினோம். அதே தொடரிலே சில விஷயங்கள். மரியாதைக்குரியவர்களே, சில இடங்களில் நாம் கேள்விப்படுகிறோம், கண்கூடாகவும் பார்க்கிறோம். நேற்றைய தினம் திருச்சியிலே தராவி 8 மணிக்கு இஷா தொழுகை 8 மணிக்கு துவக்கமாகி சகர் வரையிலேயும் தொழுதார்கள். ஒரு முழு குர்ஆன் ஓதி 5 ஹாஃபிஸ்கள் ஓதி தொழ வைத்தார்கள். பள்ளியில பார்க்கிற போது கூட்டம், அதிகமான கூட்டம் இருந்ததை பார்க்க முடியும். நம்ம இன்னைக்கு 1 மணி நேரம் தொழ வைக்கிறது ஒரு பெரிய பாரமாக நாம் கருதுகிற இந்த சூழலில் இப்படியும் அமல்களில் ஆர்வம் காட்டுவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சில இடங்களில் தராவீஹுக்கு பின்னால் கியாமுல் லைல் என்கிற ஒரு நஃபிலான வணக்கத்தை ரமலான்ல நிறைவேற்றுகிறார். ஜமாத்தாக தஹஜ்ஜுத 8 ரக்காத்தை ஜமாத்தா தொழுகிறாங்க. இது மக்ரூஹான வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக சுன்னத்துகளில் ஜமாத் என்பது தராவீஹுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. மற்ற எந்த நஃபிலான வணக்கங்களையும் ஜமாத்தாக தொழுவது வெறுக்கத்தக்க ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், நஃபிலான வணக்கங்கள் மறைமுகமாக செய்யணும். பரத பகிரங்கமா செய்யணும். நம்ம பரத தொழுகிறோமா, நான் தொழுகைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா சொல்லிட்டு வரலாம், தப்பில்லை. அதே போல நோம்பு வைக்கிறோமா, நான் நோம்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு பகிரங்கமா சொல்லலாம், அது தப்பில்லை. ஜக்காத்து கொடுக்கிறோமா, பகிரங்கமா நான் ஜக்காத்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக வெளிப்படுத்தி செய்யலாம். அதே போல ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜு கடமையான அமல், அதை நிறைவேற்றுவதற்கு நான் போகிறேன் என்று பகிரங்கப்படுத்திவிட்டு செல்வதில் குற்றமில்லை. ஆனால் அதே சமயத்தில் உம்ராவுக்கு போறோம், உம்ராங்கிறது ஒரு சுன்னத்தான அமல். அது நான் உம்ராவுக்கு போறேன் ஊர் முறை சொல்லணும்னு அவசியம், அது சுன்னத்தான ஒரு விஷயம். அதை பகிரங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தடப்படலான விருந்து, அதுக்கு ஒரு வரவேற்பு அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கத்தில் அதெல்லாம் சொல்லப்படாத காரியங்கள். அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, பகிரங்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா இது ஒரு சுன்னத்தான் அமலே செய்ய போகிறார், அதை நம்ம பகிரங்கப்படுத்தக்கூடாது. அதே போல நஃபிலான சதகாக்கள், தான தர்மம் செய்யறோம், அதை விளம்பரப்படுத்தி செய்யக்கூடாது. ஜக்காத்தை விளம்பரப்படுத்தலாம். நஃபிலான சதகாவை பொறுத்தவரையில் இந்த கை கொடுக்கிறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யணும், அதை பகிரங்கப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி நஃபிலான வணக்கங்களில் ஜமாத் என்பது கிடையாது. அப்படி ஜமாத்தாக தொழுவது மக்ரூஹ், அப்படி விளம்பரப்படுத்தி செய்வதெல்லாம் தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் அப்படித்தான் சொல்லியிருக்கிறேன். நம் விஷயத்துக்கு வருவோம். மரியாதைக்குரியவர்களே, இது ரமலானின் கடைசி நாள். இது மிக கவனமாக நாம் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தன் பரீட்சை எழுத போறான், குவார்டர்லி எக்ஸாம் காலாண்டுல பாஸ் ஆயிட்டான், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அரையாண்டுலயும் பாஸ் ஆயிட்டான், அடுத்த ஆனுவல் எக்ஸாம் முழு ஆண்டு அதுல பயில் ஆயிட்டான்னா அவன் படிச்சதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ரமலான்ல 30 நாள் அமல் செஞ்சுட்டு கடைசி நாள்ல அமல் செய்யாம கோட்டை விட்டோம்னா, அதனால இந்த நாள்ல முக்கியமாக துவாக்கள் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் நம்ம செஞ்ச அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற கவலை இருக்கணும். நாம குறிப்பாக இரவு நேரங்களில் வணக்கத்தில் ஈடுபடணும். தஹஜ்ஜத் போன்ற வணக்கங்கள் இந்த இரவை நாம் பயனுள்ள வகையில கழிப்பதற்கு நாம் முயற்சிக்கணும். மரியாதைக்குரியவர்களே, கடைசி முடிவு என்பது நல்லதாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான்,
தில்க தாருல் ஆஹிரத்து நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அதாவது அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பற்றி சொல்கிறான். இதை நாம் யார் பூமியில குழப்பத்தை உண்டு பண்ணவில்லையோ, யார் பெருமையடித்து நடக்கவில்லையோ அவர்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வல் ஆகிபத்து லில் முத்தகீன், நல்ல முடிவு என்பது அல்லாஹ்வை பயந்த பயபக்தியாளர்களுக்கு நல்ல முடிவு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். நபிசுல்லாஹுடைய காலத்துக்கெல்லாம் பின்னாடி ஒரு யமன்வாசி ஒருவர் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு வருவார். அவர் பாப்பார் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்ப்பார். பார்த்துட்டு யாராவது உட்கார்ந்துருந்தாங்கன்னா குரானை எடுப்பாரு. அவருக்கு குரானை ஓத தெரியாது. என்ன செய்வாரு, உட்காந்துருக்கவங்கள்ட்ட கொடுத்து எனக்கு கொஞ்சம் நீ குரான் ஓதுங்க, நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லுவார். அப்படியே அவர் குரான் கொஞ்சம் நேரம் அவர் ஓதுவார், இவர் கேட்பார். இப்படியே பல நாள் நடந்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வந்தாரு, அதே போல குரான் எடுத்தாரு, ஒருத்தருக்கு கொடுத்து நீ குரானை ஓதுங்கன்னு சொன்னாரு. அவரு குரானை ஓதினாரு, இவர் கேட்டே இருந்தாரு. சஜிதாவுடைய ஆயத்து வந்தது, அவரும் சஜிதா செஞ்சார், ஓதனவரும் இவரும் சஜிதா செஞ்சார். இந்த யமன்வாசி சஜிதாவுடைய ரூபு போயிடுச்சு. சஜிதாவுக்கு போனவர் எழுதிக்கிறார். இறுதி முடிவு இப்படி ஒரு நல்லதாக அமைய வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். யபஅஸு குல்லு அப்தின் அலாமாத் அலைஹி, யுபஅஸு குல்லு அப்தின், ஒவ்வொரு அடியானும் எழுப்பப்படுவான், அவன் எப்படி மௌத்தானானோ அப்படி எழுப்பப்படுவான். எந்த நிலைமையில மௌத்தாகிறோம் அந்த நிலைமையில தான் நாளைக்கு மறுமையில எழுப்பப்படும். நம்முடைய மரணம் எப்படி வர வேண்டும், அல்லாஹ்வின் திருப்தியுற்ற நிலையிலே நம்முடைய மரணம் வர வேண்டும் என்ற நினைவு நமக்கு இருக்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா நல்லதை நாடிவிட்டான் என்றால் அவனை அல்லாஹ் தஆலா நல்ல அமல்கள் செய்ய வாய்ப்பு கொடுப்பார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, கைஃப யஸ்தஅமலுஹு, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா நல்லதை நாடினான் என்றால் அவனை அல்லாஹ் தஆலா அமல் செய்ய வைப்பான். எப்படி அவன் அமல் செய்ய வைப்பான் என்று கேட்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்ல மௌத்திஹி, அவன் மௌத்தாருக்கு முன்னாடி நல்ல அமல் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு அல்லாஹ் தருவான். ஒருத்தர் கடைசி நிறைய அமல் செய்யறார் அப்படின்னு சொன்னா மௌத்துக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா அவருக்கு நல்லதை நாடிட்டான்னு அர்த்தம். சஹீபுல் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீம், அமல்களுடைய இதெல்லாம் கடைசி முடிவை கொண்டுதான் இருக்கிறது. என்னதான் நல்ல அமல் செஞ்சுட்டே இருந்து கடைசியில அவர் வழி தவறி போயிட்டாரு, மாற்றமா போயிட்டாரு, தொழுதுட்டே இருந்தவர் தொழுகாம போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அதுல எந்த பயனும் இல்லை. முடிவு, நல்ல முடிவு என்பது, அதாவது ஒரு அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது கடைசியை கொண்டுதான். கடைசி எப்படியோ அப்படித்தான் நம்முடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படுவது. நல்ல முடிவு அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் சிலதை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். முதலாவதாக, மௌத்துடைய சமயத்தில் கலிமாவுடைய வாய்ப்பு வருவது. ஹாக்கிம் என்கிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக இருக்குமோ அவன் சொர்க்கம் நுழைவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது ஒரு நல்ல முடிவுக்கான அடையாளம். இன்னொன்று, ஜும்மாவுடைய நாளில் பகலிலோ அல்லது இரவிலோ மரணம் வருவதும் நல்ல முடிவு என்பதற்கான அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் யமூத் யௌமல் ஜும்ஆ அவ் லைலத்துல் ஜும்ஆ இல்லா வகாஹுல்லாஹு ஃபித்னத்துல் கப்ர், எந்த ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை அன்று பகலிலோ அல்லது வெள்ளிக்கிழமை அன்று இரவிலோ எந்த மனிதன் மௌத்தாகிறானோ அவனை கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது நல்ல முடிவுக்கான ஒரு அடையாளம். அதே போல நல்ல முடிவுக்கான அடையாளம், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகிற போது மரணம் வருவது.
கொல்லப்படுவது போர்க்களத்தில், அல்லது போராடி கொண்டிருக்கிற போது இயற்கையாக மரணம் வருவது, அல்லது கால்ரா போன்ற நோயால் மரணம் வருவது, அல்லது வயிற்றுப்போக்கு நோயால் மரணம் வருவது, வெள்ளத்தில் சிக்குண்டு மரணம் வருவது, இது போன்ற மரணங்கள் அல்லாஹ்வுடைய நல்ல முடிவு என்பதற்கான அடையாளம். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், கால மா தஅவுதுன ஷஹீது ஃபீக்கும், உங்களில் ஷஹீத் என்பவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், காலு யா ரசூலல்லாஹ், மன் கதல ஃபீ சபீலில்லாஹி ஃபஹுவ ஷஹீதுன், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுகிறாரோ, மன் குத்தில ஃபீ சபீலில்லாஹி ஃபஹுவ ஷஹீதுன், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுகிறாரோ அவர் ஷஹீத், தியாகி. அவன் ஆயிஷா சொன்னார்கள், அப்படியானால் இன்ன சுஹதா உம்மத்தி இதன் லகலீலுன், அப்படியானால் என்னுடைய உம்மத்திலே ஷஹீதுகள் என்பவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு கொல்லப்படுபவர்கள் தான் ஷஹீத் என்றால் அது ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தானே இருக்குமே என்ற போது சஹாபாக்கள் காடு ஃபமன்ஹும் யா ரசூலல்லாஹ், அவங்க யாரெல்லாம் ஷஹீத் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் குத்தில ஃபீ சபீலில்லாஹி ஃபஹுவ ஷஹீதுன், யார் அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டானோ அவன் ஷஹீத், வமன் மாத ஃபீ சபீலில்லாஹி ஃபஹுவ ஷஹீதுன், யார் போர்க்களத்தில் மௌத்தாகிறாரோ அவரும் ஷஹீத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். வமன் மாத ஃபீ தாஊனி, யார் கால்ரா போன்ற நோயினால் மௌத்தாகிறாரோ அவர் ஷஹீத். வமன் மாத ஃபில் பத்னி ஃபஹுவ ஷஹீத், யார் வயிற்றுப்போக்கு நோயால் மௌத்தாகிறானோ அவன் ஷஹீத். வல் கரீகு ஷஹீத், யார் நீரில் அடித்து செல்லப்பட்டு மரணிக்கிறானோ அவனும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இறக்கிறானோ, நீரில் மூழ்கி இறக்கிறானோ அவனும் ஷஹீத் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப நல்ல முடிவுக்கான அடையாளங்கள் என்பது இதெல்லாம். அடுத்து அதே போல நல்ல அமல் செய்து கொண்டிருக்கிற போது மரணம் வருவது அதுவும் நல்ல முடிவுக்கான அடையாளம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் இப்திகா வஜ்ஹில்லாஹி குதிப லஹு பிஹா தஹலல் ஜன்னah, அதாவது யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி சொன்னாரோ, அப்படியே கடைசி வார்த்தையாக இருந்ததோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார். வமன் தஸத்தக பி ஸதகத்தின் குதிப லஹு பிஹா தஹலல் ஜன்னah, ஒருவன் தர்மம் செய்து கொண்டிருக்கிற நிலையிலே அவனுடைய முடிவு வந்தது என்றால் அவனும் சொர்க்கத்தில் நுழைவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். ஆக இதெல்லாம் நல்ல மரணத்திற்கான நல்ல முடிவுக்கான அடையாளங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. நல்ல முடிவு வரணும் என்றால் சில காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, நல்ல முடிவு வர்றதுக்கு அல் இஸ்திகாமத், நிரந்தரமாக அமல் செய்கிறது. ரமதானுக்கு மட்டும் ரமதான் தொழுகையாளிகளாக இருக்கக்கூடாது, ரமதானுக்கு மட்டும் ஸ்பெஷலா தொழுகிறவங்களா இருக்கக்கூடாது. அல் இஸ்திகாமத், நிரந்தரமாக இருக்கணும். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், யார் அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று சொல்லி நம்பி அதிலேயே ஸ்திரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள். நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு சொர்க்கம் கொண்டு நன்மாராயம் சொல்லப்படுகிறது, நீங்கள் சொர்க்கத்தில் நீங்கள் பிரியப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்வான் குர்ஆனிலே. ஆக நிரந்தரமாக யார் அமல் செய்கிறார்களோ அவர்கள் நான் செஞ்சுட்டு விட்டுறவங்க இல்ல, நிரந்தரமாக செய்யறவங்களுக்கு நல்ல முடிவு வரும். அதே போல அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் கொண்டிருந்தால் அது நல்ல முடிவுக்கு காரணமாக இருக்கும். அல்லாஹ் சொல்வதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இன்ன இந்த ஹுஸ்னி லன்னி அப்தி பி, அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம் வைக்க வேண்டும், அப்படி வைத்தால் நல்ல முடிவு கிடைக்கும். அடுத்து நல்ல முடிவு வருவதற்கான இன்னொரு காரணம் அல்லாஹ்வை பயப்படுவது. எந்த சூழலையும் அல்லாஹ்வை பயப்படுவது. அவன் எத்தகில்லாஹ யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா காரியங்கள் எல்லாவற்றையும் லேசாக்கி தந்துருவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அடுத்து நாலாவதாக நல்லோர்களோடு இருக்க வேண்டும். நல்லோர்களோடு இருந்தால் நல்ல முடிவு வரும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ்-ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்கள், நல்லோர்களோடு நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ நல்ல முடிவு வரும். அடுத்து பாவ மன்னிப்பு கேட்டால் நல்ல முடிவு வரும்.
வதூபு இலல்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு கேளுங்கள். ஐயுஹல் முஃமினூன், மூமின்களே, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னார். இப்படி தௌபா செய்வதன் மூலமாகவும் நல்ல முடிவு ஏற்படும். அதே போல அதிகமாக மரணத்தை நினைப்பதன் மூலமாகவும் நல்ல முடிவு கிடைக்கும். அடுத்து கெட்ட முடிவை விட்டு பயப்படுவது. நமக்கு கெட்ட முடிவு வந்துடக்கூடாது, கெட்ட மரணம் வந்து விடக்கூடாது என்று பயப்படுவதும் நல்ல முடிவை நமக்கு தரும். நாம் அல்லாஹ் விட்ட கட்டளைப்படி நோன்பு வைத்து விட்டோம், ரமலானை நிறைவு செய்ய போகிறோம். அல்லாஹ் நாம் செய்த அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற கவலை வேண்டும். அல்லாஹ் சொல்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், யார் பயபக்தியாளர்களோ அவர்களிடத்தில்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது பயபக்தியாளர்களிடத்தில் தான். நாம் செஞ்ச அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற கவலை வேண்டும். 2000 வருஷம் அமல் செய்தான் ஷைத்தான், ஒரே ஒரு சஜ்தா மறுத்தான், அவன் தூக்கி எறியப்பட்டான், அல்லாஹ்வின் சாபத்திற்கு உள்ளானான். பலகுபடும் பாபுரா என்ற ஒருவர் இருந்தார் மூசா நபி காலத்தில். அவர் என்ன துவா கேட்டாலும் ஏற்றுக்கொள்வான் அல்லாஹ். அல்லாஹ்வை அப்படி வழிபட்டுக் கொண்டிருந்தார். மூசாவுக்கு எதிராக காசுக்காக சதி செய்தார், அவருக்கு எதிராக துவா செய்ய போனார். அல்லாஹ் அவரை தூக்கி எறிந்து விட்டார், அவரை நரகத்திற்கு எதிராக ஆக்கிவிட்டார். அதனால நம்ம அமல் செஞ்சிட்டோம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற கவலை நமக்கு இருக்க வேண்டும். நம்ம அமல் செஞ்சிட்டோம், 30 நாள் நோன்பு வச்சுட்டோம், 30 தராவீஹ் தொழுதுட்டோம் அப்படின்ற பெருமை நம்ம இடத்துல வந்துடக்கூடாது. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற கவலை நமக்கு வரும். அமல்கள் 4 விஷயத்துல அழிஞ்சு போயிடும். ஒன்று, லைன் அஷ்ரத்தில் எகபத்தன் அமல், இணை வைத்தால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அமல்கள் எல்லாம் வீணா போயிடும். எவ்வளவு தொழுதாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டா எந்த அமலும் பிரயோஜனம் இல்லை. இரண்டாவது, லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பாதிக்கும் லிபாதின் அன் தஹபத அமாலுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் உங்களுக்குள்ளாக சப்தம் போட்டு அழைப்பதைப் போல சப்தம் போட்டு அங்கே பெருமானார் பேசாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது உயிரிடவில்லை, அவருடைய ரவுதாவுக்கு முன்னால் இன்று நாம் சப்தமிட்டாலும் அது நம்முடைய அமல்கள் அழிந்து போவதற்கு காரணமாகும். பெருமானாரை நாம் சாமானியமாக நினைத்தாலும் அது நம்முடைய அமல்கள் அழிந்து போவதற்கு காரணமாகும். மூணாவது முகஸ்துதி, பிறர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் அமல் செஞ்சோம்னா அந்த அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். எவ்வளவு நேரம் நின்று தொழுகிறான் அப்படின்னு சொல்லி மக்கள் பார்த்து பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாம் அமல் செய்தோம் என்றால், இவருவா எப்படி தான தர்மம் தராரு அப்படின்னு சொல்லி மக்கள் பாராட்டணும் என்பதற்காக வேண்டி செஞ்சோம் என்றால் நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். இது கவனம். நாலாவதாக நம்முடைய அமல்கள் அழிந்து போய்விடுவதற்கான காரணம் பொறாமை. பொறாமை இருந்தா நிச்சயமா எந்த அமல்களும் வீணாக போய்விடும். ஆயிஷா சொல்வார்கள், அல் ஹஸது யகுலுல் ஹஸனாத் கமா தகுலுன் நார் அல் ஹதப். பொறாமை இருக்கிறதே நன்மைகளை எல்லாம் அழித்து விடும், தின்று விடும். நெருப்பு எப்படி விறகை தின்று விடுகிறதோ அதுபோல் நம்முடைய அமல்களை எல்லாம் பொறாமை அழித்து விடும். இந்த உலகத்திலே முதல் கொலை பொறாமையின் காரணத்தினால் தான் நிகழ்ந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஹாபிலை கொன்றார். அது பொறாமையின் காரணமாகத்தான் நிகழ்ந்தது. பொறாமை என்கிற பாவம் இருக்கிறது, அது மனதுக்குள் இருக்கும், வெளியே தெரியாது. அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியிலே பொறாமை, சொந்தக்காரர்களுக்கு மத்தியிலே பொறாமை, வெயிச்சரிச்சல், இதெல்லாம் உள்ளே இருக்கிறது, வெளியே தெரியாது. வெளியே நடித்துக் கொள்வார்கள், பொறாமைப்படாத மாதிரி வெளியே நடித்துக் கொள்வார்கள். பொறாமை என்பது உள்ளே இருக்கிற ஒரு பாவம், அது நம்முடைய அமல்களை எல்லாம் அழித்து போய்விடும். அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கு நுழைக்கிற போது சொல்றான், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில். அவங்களை சொர்க்கத்தில் நுழைக்கிற போது அல்லாஹ் தஆலா அந்த இருதயத்திலிருந்து அந்த வஞ்சகத்தன்மையை, பொறாமையை எடுத்துட்டு தான் உள்ள நுழைப்பான். வஞ்சகத்தன்மையோடு பொறாமை குணத்தோடு உள்ளே போனான் என்றால் அது சொர்க்கமாக இருக்குமா, அது நரகமாக மாறிடும். அவனுக்கு மட்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்தஸ்து கொடுத்துருக்கான். சொர்க்கவாசிகள்ல பல அந்தஸ்து இருக்கும், அங்க போய் அவன் பொறாமைப்பட்டானா அது சொர்க்கமாக இருக்குமா, அது நரகமாக மாறிவிடும். எனவே அமல்களை அழித்து விடுகிற இந்த 4 அமல்களையும் நாம் கவனமாக இருக்கணும். அல்லாஹ் தஆலாவுக்காக அமல் செய்தோம், அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கவலை இருக்க வேண்டும். கடைசி முடிவில இத்தனை அமல் செஞ்சோம், இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக நாம கடைசி என்ட்ரன்ஸ் கடைசிய அமல் அதிகப்படுத்தணும். நம்ம இந்த நாள்ல கொஞ்சம் அசால்ட்டாக இருக்க வேண்டாம். அதே போல நாளை இரவு என்பது பெருநாள் இரவு, அந்த நாளும்
விழித்து வணக்கத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு இரவு, துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இரவு. அந்த நாளிலையும் அமல் செய்ய மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. அவனால் அங்கீகரிக்கப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா மனிதர்களையும் சேர்த்து அல்வாதிப்பானாக. ஆமீன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.